friends, welcome to Hamid Electronics. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு DDA 2030 அல்லது DDA 2050 ஐசிகளை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கு ஒரு 3.1 ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் இருந்தது. ஸோ அந்த ஆர்டரை நம்ம ரெடி பண்ணோம். ரெடி பண்ணும்போதில் என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு கேட்டிங்களா, ரெடி பண்ணி முடிச்சுட்டு பக்காவாக ஃபுல்லாக செட்டை ஆன் பண்ணேன். 3.1 அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட்டு சென்டரு அண்ட் சப்வூஃபர். ஸோ அந்த மாதிரி கணக்கில் தான் நம்ம ரெடி பண்ணோம். ஸ்பீக்கரை கஸ்டமர் ஆல்ரெடி ஏற்கனவே வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பீக்கரையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான் அவங்க கஸ்டமைடாக அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. எனிவே நம்ம ஒரு கணக்கு பண்ணி 3.1 ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. அந்த ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பாடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் பாடி, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் என்ன ஆகிடுச்சுன்னா, பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகி கேபினெட் ஃபுல்லாக சப்ளை எனக்கு பென்ட்ரைவ் போர்டு ஃபால்ட் ஆகிடுச்சு, புகஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் வேறு ஒன்று போட்டிருந்தேன் 12 வோல்ட்டுக்காக வேண்டி, அந்த ஃபேனுக்காகவும் யூஎஸ்பி போர்டுக்காகவும் வேண்டி தனியாக சப்ளை கொடுத்து போட்டிருந்தேன். அதுவுமே எனக்கு ஃபால்ட் ஆகி ஃபுல்லாக போயிடுச்சு, ஃபுல் பாடி ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்து கழட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நானும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரமாக என்னடா ஃபால்ட்டு, போட்டோன்னே ஷார்ட் ஆகுது, போட்டோன்னே ஃபுல்லாக புகை வருது, ஒயர்லாம் தீஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன தான் ஃபால்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு லைன்லாம் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி லைன்லாம் செக் பண்ணி பார்த்தேன். லைன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எப்போதும் ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம். லைன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. இருந்தாலும் ஆன் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, ஃபுல்லாக ஒயர்லாம் எரிஞ்சு போயிடுது, புகையாயிடு எரிஞ்சு போயிடுது. சரி, என்ன தான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைனாக எடுத்து விட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதில் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு கடைசியில் வெறும் பவரை மட்டும் இந்த போர்டு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதில் என்ன தெரிய வந்தது அப்படின்னா, ரெடிமேடாகவே கிடைக்கக்கூடிய போர்டு இது 2.1 போர்டு. ஆக்சுவலி லெஃப்ட்டு ரைட்டு அண்ட் சப்வூஃபருக்கு 2 ஐசி போட்டிருப்பாங்க. ஸோ லெஃப்ட்டுக்கு ஒரு ஐசி, ரைட்டுக்கு ஒரு ஐசி. இது 2030 20-30 ஐசி போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பவர் சப்ளையில் வச்சு செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இதில் நமக்கு இன்புட் பவர் சப்ளை நம்ம டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துக்கலாம். இங்கே டயர் போட்டு ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கெப்பாசிட்டர் இதிலே பவர் செக்ஷனும் இதிலே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெப்பாசிட்டரில் நம்ம செக் பண்ணும்போது வோல்டேஜ்லாம் பக்காவாக தான் இருந்தது. இதில் நம்ம ஏசி லைன், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய லைனை நம்ம இங்கே கொடுக்கணும். கொடுத்து இங்கே ரெக்டிஃபை ஆகி நமக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் நமக்கு இருக்கும். இது டூயல் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே இதில் கிரவுண்டில் வச்சு இங்கே பாசிட்டிவ் செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது, இங்கே கிரவுண்டை வச்சு நமக்கு நெகட்டிவ் செக் பண்ணவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம லைன் கொடுத்தா லைன் எல்லாம் எரிஞ்சு போயிடுது, புகையாயிடுது. ஃபுல்லாக பாடியில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் -, வோல்ட் அப்படியே வருது வெளியே. அப்புறம் தான் யோசித்தேன், என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம டெஸ்டிங் ப்ரோபை இந்த ஹீட் சிங்க் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிளேட் இருக்கு இல்லையா, ஹீட் சிங்க் பிளேட் தெரியுதுங்களா. ஸோ இந்த பிளேட்டில் நம்ம டச் பண்ணாலும் நமக்கு என்ன காட்டணும்னா, கிரவுண்ட் காட்டணும். கிரவுண்ட்லேயும் டச் பண்ணி இதுவும் டச் பண்ணால் கிரவுண்ட் ஆகணும், கிரவுண்ட் காட்டணும். ஓகேங்களா. நம்ம டெஸ்டிங் ப்ரோப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிரவுண்டில் வச்சு நம்ம இந்த வோல்டேஜ் செக் பண்ணாலும் சேம் வோல்ட்டு தான் வரணும். அதே டெஸ்டிங் ப்ரோப்பில் பிளாக் கலரை நம்ம இங்கே வச்சுட்டு இங்கே ப்ளஸ் வோல்ட்டு செக் பண்ணால் நமக்கு வோல்டேஜ் சேம் வோல்டேஜ் அதே தான் காட்டணும். ஆனால் இப்போ நான் செக் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த ப்ரோப் இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் வரலை. சரிங்களா. அப்போ என்ன ஃபால்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னா, இங்கே கிரவுண்டு இந்த பிளேட்டுக்கு வரலை. அதுக்கு பதிலாக என்ன ஆச்சுன்னா -20 வோல்ட் இங்கே வெளியே அவுட்புட் ஆகிடுச்சு. எப்படி -, வோல்ட் இங்கே நமக்கு வெளியே தள்ளிடுச்சு. எங்கே, நம்மளுடைய ஹீட் சிங் இந்த பிளேட்டில் வெளியே வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த ஹீட் சிங் பிளேட்டில் வெளியே வந்ததுனால நம்ம பாடி ஃபுல்லாக, நம்ம கேபினட் ஃபுல்லாமே -, வோல்ட் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதனால தான் எல்லாமே ஷார்ட் ஆகி யூஎஸ்பி போர்டு போயிடுச்சு, பென்ட்ரைவ் போர்டும் போயிடுச்சு, மற்ற டிரான்ஸ்ஃபார்மரும் புகஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லலாம். சரிங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான போர்டுகள் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய போர்டு தான். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்கள். சிங்கிள் சப்ளையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் டூயல் சப்ளை அப்படிங்கிறப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா,
இந்த ஐசிக்கும் இந்த ஹீட் சிங்க்கும் இடையில ஒரு தெர்மல் ஷீட் ஒன்று போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தெர்மல் ஷீட்னா என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நார்மலாக ஒரு தெர்மல் ஷீட் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து நிறைய வித்தியாசமாக மாடல்களில் நமக்கு கடையில் கிடைக்கிது. இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா இந்த ஐசியிலேருந்து இந்த பேக் சைடில் இந்த ஹீட் சிங்கில் நம்ம பொருத்தக்கூடிய இந்த பிளேட் வந்து என்ன ஆகும்னா ஐசியில் இருக்கக்கூடிய பிளேட்டு -V வந்து கொடுக்கும். -V வந்து இது வந்து வெளியே தள்ளும். இது வந்து கிரவுண்டாக ஆக்ட் ஆகாது. எதில் டூயல் சப்ளையில் 2030 2050 அந்த மாதிரி ஐசி போர்டுகளில் வரும். அதுவும் எப்போனா ரொம்ப ரேர் கேஸ், சில நேரங்களில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த தெர்மல் ஷீட் இல்லாமல் ரெடிமேடாக வரக்கூடிய போர்டுகளில் நிறைய போர்டை நான் வச்சு ரெடி பண்ணியும் கொடுத்துருக்கேன். அது பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்டுகள்லையும் இந்த தெர்மல் ஷீட் வந்து இருக்குமா அப்படிங்கிட்ட இருக்காது. இல்லாத போர்டுகளையும் நான் காட்டுறேன், உங்களுக்கு காமிச்சு தரேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தெர்மல் ஷீட் வச்சு ரெடி பண்ணக்கூடிய போர்டுகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வச்சு ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இந்த தெர்மல் ஷீட் இல்லாமல் ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி நிறையா ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஹோம் தியேட்டர்னு சொல்லிட்டு இந்த 5.1 2.1 சொல்லிட்டு நார்மலாக இந்த ஜெப்ரானிக்ஸு, அப்புறம் வந்து லோக்கல் பிராண்டு லோக்கல் ஐட்டம்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த லோக்கல் ஐட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டூயல் சப்ளை கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தெர்மல் ஷீட் வந்து இந்த ஐசிக்கும் இந்த ஹீட் சிங்க் பிளேட்டுக்கும் இடையில வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படியுமே நான் பார்த்துருக்கேன். பட் காமனாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிக்கும் இந்த தெர்மல் பிளேட்டுக்கும் நடுவில் நம்ம இந்த ஷீட் வைக்கிறது நல்லது. எப்போதுமே நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஒரு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஐசிலையும் சரி இந்த பிளேட்டுக்கும் இடையிலையும் நமக்கு ஒரு ஷீட் இருக்கா, தெர்மல் ஷீட் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நானும் லைனை செக் பண்ணி எல்லாம் பண்ணி செட் ஆகலை. பார்த்தேன். கடைசியில் ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு -V வந்து வெளியே வருது. அதுதான் வந்து நமக்கு ஒரு ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணி ஒரு 12:10 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 12:10 ஆகுது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணுறது, வேறு வந்து வழி இல்லை. ஸோ கடையும் எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுனால இப்போ இதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து நான் தனியாக மற்ற இதில் ஷீட்டெல்லாம் எடுத்து கட் பண்ணி இதில் வைக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. ஷீட் வைக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லாமல் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு மாட்டியிருப்பாங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இன்னொரு போர்டை எடுத்து காமிக்கிறேன். ஸ்க்ரூ போட்டு டேரெக்டாக அந்த ப்ளேட்டில் வந்து மாட்டியிருப்பாங்க. சில போர்டுகளில் என்னாகும் அப்படின்னா -V வராது, அது கிரவுண்டாகவே ஒர்க் ஆகும். டூயல் சப்ளையாகவும் இருந்தாலும் கூட அந்த போர்டு வந்து ஐசி வந்து என்ன செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா -V வந்து வெளியே வந்து கொடுக்காது. பட் சில போர்டுகளில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான போர்டுகளில் இதே மாதிரி போர்டு 4 ஐசி கொண்ட போர்டு 2.1 போர்டு ஏற்கனவே ஒரு 2 weeks பேக் வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். பக்காவாக இருந்தது, அதில் ஷீட் போடலை. ஸோ அதே மாதிரி இதுவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் யூஸ் பண்ணேன். கடைசியில் வந்து நமக்கு வந்து நஷ்டமானது தான் மிச்சம். எனிவே நோ ப்ராப்ளம். கஸ்டமர்களுக்கு நம்ம சொன்ன வாக்கை வந்து நிறைவேற்றி கொடுக்குறது தான் நம்மளுடைய மனப்பாங்கு. அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என்றைக்குமே நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து ஒரு போர்டு வாங்குறீங்க அப்படின்னா தெர்மல் ஷீட் இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தெர்மல் ஷீட் இல்லைன்னா பெஸ்ட்டு நம்ம வாங்கும்போது தெர்மல் ஷீட் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்டிவாக குவாலிட்டியான போர்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. சப்போஸ் அப்படி இல்லை, என்கிட்ட வேறு வழி இல்லை, என்கிட்ட இந்த போர்டு தான் இருக்குது, தெர்மல் ஷீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் தெர்மல் ஷீட் வச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போர்டை வந்து ஆம்பிளிஃபையருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ போட்டு டேரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருங்க இன்னொரு போர்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், எடுத்து காட்டுறேன் அப்படின்னு பாருங்க. பாருங்கள், இதுவும் வந்து தெர்மல் ஷீட் வந்து வைக்காமல் டேரெக்டாக வந்து ஐசியை வந்து உள்ள ஹீட்சிங் பிளேட்டோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு டூயல் சப்ளை தான். சிங்கிள் சப்ளையை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது டேரெக்டாக வந்து நமக்கு கிரவுண்ட் ஆகிடும், நம்ம வந்து ஷீட் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் டூயல் சப்ளையை பொறுத்தவரை கன்ஃபார்மாக இந்த ஷீட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. சப்போர்ட் ஷீட் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு தடவை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பிளேட்டில் வந்து நம்ம தெர்மல் பிளேட்டில் வந்து நமக்கு டிசி லீக் ஆகுதா, +V இருந்தாலும் சரி -V இருந்தாலும் சரி லீக் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேம் இதே வந்து 3 ஐசி போட்ட போர்டையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.
2.1 சேனலுக்காகவும் சரி, இந்த ஹோம் தியேட்டரில் வந்து நிறைய போர்டு வந்து ஃபால்ட் இருக்கும், எரிஞ்சிருக்கும். முன்னகிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்ரானிக்ஸு இல்லை வந்து நார்மலாக லோக்கலாக கிடைக்கக்கூடிய பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி போர்டு வந்து போட்டிருப்பாங்க கம்மி பட்ஜெட்டில். ஸோ அந்த போர்டில் எரிஞ்சிருக்கும். சேம் இதே போர்டை நான் யூஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், தெர்மல் ஷீட் இல்லாமலே. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வச்சு ரெடி பண்ணேன். பட் என்னென்னா நமக்கு இந்த பிளேட்டில் வந்து டிசி லீக் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் பாடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனிவே, நான் இந்த ஸ்க்ரூவை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐசிக்கும் இந்த பிளேட்டுக்கும் இடையில இந்த ஸ்க்ரூவை வச்சு தான் இந்த ஐசியை வந்து இந்த பிளேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ரைட். நம்ம அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கலாம், ஜஸ்ட்டு ஷீட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினப்போம். அதுதான் இல்லை, அங்கே தான் கொஞ்சம் ஒரு பிரச்சனை. நம்ம மாட்டுறது என்ன அப்படின்னா, இந்த ஷீட்டை உள்ளே வச்சுட்டு ஐசியை வச்சு சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற மாதிரியே அதே ஸ்க்ரூவை போட்டு நம்ம இங்கே மாட்டுவோம். பட் அங்கேயும் பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, இந்த ஐசியில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்டும் இந்த பிளேட்டுக்கும் அந்த ஸ்க்ரூ என்ன ஆகிடும்னா கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அந்த ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐசியில் உள்ள இந்த பிளேட்டில் இருந்து டைரக்ட் பண்ணி இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரூ பண்ணுறப்போ இடையில வந்து ஷீட் வச்சுருந்தாலும் இந்த ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல கான்டாக்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூவை முறுக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளேட் அப்படிங்கிறதுனால சேம் இந்த இது வந்து நமக்கு அப்படியே டைரெக்டாக நம்மளுடைய பிளேட்டில் வந்து கான்டாக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் நம்ம ஷீட் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஸ்க்ரூவை எடுத்து போட்டு லாக் பண்ணிடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில மாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடிஏ சீரீஸில் வந்து 7-65, 7-94, ஸோ டூயல் சப்ளையில் இருக்கக்கூடிய வந்து ஐசி போர்டு எல்லாமே வந்து சில மாடல்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கிளாம்பு மாதிரி போட்டு இங்கேருந்து மேல் பக்கமாக வச்சு இதை வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த மெட்டல் வந்து நமக்கு இந்த பிளேட்டோட கான்டாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஐசியோட மேட் பக்கமாக இந்த இடம் வந்து நமக்கு வந்து கான்டாக்ட், இது வந்து மெட்டல் பிளேட் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கான்டாக்ட் ஆகினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு கிளாம்ப் கொடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நான் மாடல் காட்டுறேன், ஏற்கனவே போட்டிருப்பாங்க, இல்லை நான் காட்டுறேன். இல்லை சில நேரங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 ஐசியும் சேர்த்து ஒரே பிளேட்டாக போட்டு நடுவில் ஒரு ஸ்க்ரூ போட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து டச் ஆனால் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஐசியோட மெட்டல் ஏரியாவில் டச் ஆனால் தான் நமக்கு பிரச்சனை. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, நமக்கு தேவையான தகவல்கள் என்ன, அப்பப்போ நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஃபால்ட் வருது அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இது தெரிஞ்ச டெக்னீஷியல்களுக்கு தெரியும், பட் புதுசாக பழகிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் ரெகுலராக பண்ணுறது எப்போவுமே ஷீட் வச்சது பெஸ்ட்டுன்னு தான் நானும் யோசிப்பேன். பட் சம்டைம்ஸ் ஷீட் இல்லாதையும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் இது வந்து சரி ஓகே அந்த மாதிரி இதுக்கு நமக்கு கிரவுண்டாக தான் ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணது வந்து ஒரு பெரிய தப்பாகிடுச்சு. இனிமேல் நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாம்ப் போட்டு நம்ம ரெடி பண்ணணும். சரிப்பா, இப்போ இந்த கிளாம்புக்கு நம்ம எங்கே போவேன், கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட பழைய பிளேட் வந்து கடந்தது, கேபினெட்லேருந்து கட் பண்ணி எடுத்த பிளேட்ஸ் வந்து நமக்கு கிட்ட இருந்தது. அதனால் ஸோ இந்த பிளேட்டை வந்து இந்த ஐசிக்கு மேலே இப்படி வச்சு இந்த இடத்துல ட்ரில் பண்ணி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு கான்டாக்ட் ஆகாமல் ஐசிக்கு மேல்புறமாக நமக்கு வந்து இந்த பிளேட் வந்து கான்டாக்ட் ஆகி இந்த பிளேட்டை வந்து நமக்கு தெர்மல் பிளேட்டில் வந்து நமக்கு ஹீட்ஸிங் பிளேட்டில் வந்து நமக்கு ஐசி வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி கொடுக்கும். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐசி எப்போதுமே தெர்மல் பிளேட்டில் வந்து நமக்கு ஒட்டி இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அப்போ தான் ஐசி சூடாயிரும்போது அதில் உள்ள ஹீட் வந்து நமக்கு இந்த ஹீட்ஸிங் வழியாக வெளியே போகும். அதுக்காக வேண்டி தான் இந்த பிளேட் நமக்கு கொடுக்குறதே. மெயினாக தெர்மல் பிளேட் வந்து நமக்கு கொடுக்குறது, தெர்மல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, ஹீட்ஸிங் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நமக்கு ஐசி சூடு ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு மாட்டியிருப்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போட்டு மாட்டுவாங்க. இல்லைன்னா இன்னொரு மாடல் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஐசியும் சேர்த்து ஒன்றா போட்டு ஸ்க்ரூ பண்ணி மாட்டிருந்தாலும் மாட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?
இதுலேயும் பாருங்கள் அப்படி தான் மாட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் ஷீட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு இது. நீங்கள் எப்போதுமே வந்து எலக்ட்ரானிக் பொருளை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நமக்கு வாரண்டி கேரண்டின்னு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டமர் நம்மளை நம்பி தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த ஆர்டரை வந்து நம்ம நல்லபடியாக முடிக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை செஞ்சு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறது நம்மளுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.